ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஜெவி ரியாக்ஷன். இட்ஸ் மீ ஜீவா. என்ன பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம யோகி பாபு நடிப்புல அடுத்த ஒரு படத்தோட டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகியிருக்கு, மிஸ் மேகி அப்படின்னு சொல்லி. அந்த டீசர் நம்ம பார்க்க போறோம். அங்க பார்த்துட்டு வரோம். லெட்ஸ் கோ. ஒரு ஊர்ல ஒரு வக்கீல் இருந்தாராம். அவருக்கு வாயில கண்டம். உனக்கு ஏன் போய் சொன்னா விக்கல் வருது? ஓட்டுல தண்டம். ஊரெல்லாம் கடங்காரன் தான் அவர் சொந்தம். அது சரி, வாங்கிக்கிட்டே இருக்கிற கொடுக்க மாட்டாங்கறியாப்பா. இந்த பக்கம் பார்த்தா ஒரு அழகான பொண்ணு, கண்ணு. ஒருத்தன் காதல் சொல்லி ஆயிட்டான். எங்க அப்பா ஒத்துக்கலன்னா ஓடிதான் போனோம். நீ எதுக்கும் ரெடியா இரு. எங்கடா போற? நான் மட்டும் தனியா ஓடி போறேன். நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நின்னு கேட்டான் பொண்ணு. பெரிய குடும்பம், நீங்களே சொந்தமா தொழில் பண்றீங்க, எல்லாம் சரிதான். ஆனா இந்த இடத்துலதான் பண்ணு. என் பொண்ணை யாருக்கு கொடுக்கணும்னு நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். குறுக்க வந்தது இல்லனா வில்லி. யாருப்பாது? Hey! Wow! Hey, யோகி பாபு அது. Wow! Hey, டபுள் ஆக்ஷனா என்ன? எனக்கு உண்மையாவே அப்படியே கூஸ்பம்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டீசரை பார்த்துட்டு போறப்ப எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. பட் வந்து ஒரு கதையை சொல்லிட்டு போற மாதிரி இருந்துச்சு. நம்ம யோகி பாபு வந்து ஒரு வக்கீல வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பாரு. அவர் பேசுனா அவர் வாயில கண்டம் அப்படி இப்படிங்கிற மாதிரி. பட் அவர் வக்கீல், ஓகேவா? அப்படித்தான் கதையை சொல்லிட்டே போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆத்மிகா இருக்க மாதிரி, அவங்க ஒரு லவ் பண்ற மாதிரி, வீட்டுல போயிட்டு பேசுற மாதிரி, அதுக்குமே அவங்க வீட்டுல ஒத்துக்காத மாதிரி, அப்படியெல்லாம் கதை போயிட்டு இருக்கப்ப இடையில ஒரு ட்விஸ்ட் மாதிரி லாஸ்டா நம்ம யோகி பாபு லேடி கெட்டப்ல பாக்குறப்ப யாரா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பேஸும் அந்த சீனெல்லாம் விட இன்னொரு பெஸ்ட் சீனுங்கிறப்ப யோகி பாபு காட்டுற சீனோட இன்னொரு சீன் ஒன்று பாருங்க, அந்த சின்ன ஃபைட் சீன் மாதிரி. அது அமேசிங், உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. ஹிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவரும் அடுத்தடுத்த இப்போ படம்லாம் கொடுத்துட்டு வராரு. இது கொஞ்சம் காமெடியா கலந்த படம் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி போர்டு மூவி பார்த்துருப்போம். அடுத்தடுத்து அவரோட படம்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அவருமே கிடைக்கிற கதையெல்லாம் எடுத்து நடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுல லேடி கெட்டப்ல வேற நடிச்சிருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ரைட் அண்ட் டைரக்ட் வந்து லதா மணியரசு, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன். ஓகே, மியூசிக் வந்து கார்த்திக். இதுல வந்து யாரு, நம்ம யோகி பாபு, அப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஆத்மிகா, இவங்க தான் நடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.